வணக்கம். நம்ம அன்பின் சுவை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது சுவையான சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 500 கிராம் சிக்கன் எடுத்துக்கிறேன். அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் டர்மரிக் பவுடரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் சிக்கன் 65. நான் காரம் கொஞ்சமாக வேணுனாலும் நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணா கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லெமன், அந்த லெமன் ஜூஸை சிக்கனில் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கணும். பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண மசாலாவோடு சேர்த்து அந்த சிக்கனையும் நல்லா பெரட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த மசாலா ஃபுல்லாக சிக்கனில் ஆட் ஆகும். நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவும் சிக்கனில் போய் மிங்கிள் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணோன்னே நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுற தவாவை எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த ஆயிலில் போட்டுக்கோங்க. எதுக்கு நான் கருவேப்பிலை ஆட் பண்ண சொல்கிறேன்னா, அது எண்ணெயில் நல்லா அந்த வறுத்து வரும்போது அந்த கருவேப்பிலை ஸ்மெல் வந்து சிக்கனில் ஆட் ஆகும்போது சிக்கன் ஃப்ளேவர் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சிக்கன் அந்த எண்ணெயில் கருவேப்பிலையில் ஒவ்வொன்றா எடுத்து சேர்த்துக்க வேண்டியதுதான். நம்ம எல்லா பொடி போட்டு பெரட்டி வச்சுருக்க சிக்கன் ஃபுல்லாக அந்த எண்ணெயில் போட்டு நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு சிக்கனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தோன்னே அந்த சிக்கனில் உள்ள வாட்ரு ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஓப்பன்லேயே வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் நார்மல் ஸ்பீடில் வச்சு ஓப்பன்லேயே வச்சோம்னா இப்படி ட்ரை ஆயிரும். வாட்டர் ஆயிலெலாம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சுவையான சிக்கன் ஃப்ரை ரெடி. இந்த சிக்கன் ஃப்ரை நீங்கள் நார்மலாக சும்மா இருக்கும்போது சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இதுக்கு சுட சுட சாதம், ரசம் சேர்த்து சாப்பிட்டா அப்படி இருக்கும். நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்பின் சுவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.